ஸோ டிஎஃப்எஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு நோட பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நெய்பரை வந்து பிக் பண்ணுவோம். அது மாதிரி டீப்பா போயிட்டே இருக்கும். ஸோ டீப்பா டிராவல்ஸ் பண்றதுனால இது பேர் வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னு சொல்லிருந்தோம். ஸோ இப்போ டீப்பா டிராவல்ஸ் பண்றதுக்கு பதிலாக பிராட் இல்லாட்டி ஒய்டா டிராவல்ஸ் பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து பிஎஃப்எஸ், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இதுல என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்ட் ஆஃப் டீப்பா போறதுக்கு பதிலாக நம்ம வந்து பிராடா போவோம். விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா நான் இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ நான் இருக்கிற லொகேஷன் வந்து ஒரு நோட், என்னை வந்து ஒரு நோடா கன்சிடர் பண்ணிக்கலாம். என்னோட டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற மற்ற நோட்ஸ் எல்லாம் நெய்பர்ஸா கன்சிடர் பண்ணிப்போம். திருப்பி அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு அதோட நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க அடுத்த அதோட நெய்பர்ஸை பாக்குறேன். போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து டிஎஃப்எஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இப்போ சோஷியல் நெட்ஒர்க்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? இதை வந்து கிராஃபா விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா நான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இமீடியட்டா என்னோட நெய்பர்ஸ் மாதிரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களோட கனெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டை சர்ச் பண்ணணும் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணலாம். அங்க இல்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல போயிட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிஎஃப்எஸ் ஓட பேசிக் கான்செப்ட். என்னோட நோட் நேம் ஏன்னு வச்சுக்கலாம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பி அண்ட் சி இருக்காங்க. பியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டி அண்ட் இ, சியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எஃப் அண்ட் ஜின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை டிராவல்ஸ் பண்ணும்போது ஏ ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுவோம், அடுத்து பிஏ விசிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சிஏ விசிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பியோட ஃப்ரெண்ட்ஸ் டி அண்ட் இ, அப்புறம் சியோட ஃப்ரெண்ட்ஸ் எஃப் அண்ட் ஜியை வந்து விசிட் பண்ணுவோம். நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா ஏ விசிட் பண்றோம், அடுத்து பிஏ விசிட் பண்றோமா, பிஏ விசிட் பண்ணும்போது பியோட நெய்பர்ஸை வந்து ஒரு லிஸ்ட்ல புஷ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சிஏ விசிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சியோட நெய்பர்ஸையும் புஷ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் டைம் வந்து பியோட நெய்பர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது என்ன டேட்டா ஸ்ட்ரக்சரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கியூ. டிஎஃப்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். எப்படி டிஎஃப்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டாக் தேவைப்பட்டுச்சோ பிஎஃப்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கியூ தேவைப்படும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து சேம் அஸ் டிஎஃப்எஸ். நம்ம எல்லா நோட்ஸும் டிராவல்ஸ் பண்ணணும், எல்லா எட்ஜஸும் டிராவல்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O ஆஃப் நோட்ஸ் பிளஸ் எட்ஜஸ். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தோம்னா நம்ம விசிட் பண்ற ஒரு நோடையும் வந்து ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிட்டே வரும் இல்லையா? ஸோ அந்த நோடோட சைஸ் தான் வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ வர்ஸ்ட் கேஸ்ல வந்து O ஆஃப் n ரெப்ரசன்ட்ஸ் த நம்பர் ஆஃப் நோட்ஸ். இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ வந்து என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு, வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க.